எல்லாருமே பிடிச்சிக்கலாம் சிஸ்டர் வாங்க. யாராவது ஒருத்தர் கட் பண்ணுங்க. இருக்கு நான் இருக்கேன், கவலைப்படாது. இங்கே பாருங்க. துர்கா மேம் போங்க, நான் ஃபோட்டோலாம் உங்களுக்கு தெளிவாக வரும். வாங்க, பயப்படாதீங்க. நீ எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே எடுத்துக்கலாம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். இரக்கத்தையும் நீதியையும்
பற்றிக்கொள்ளாது, அது என்னை பற்றிக்கொள்ளாது. இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலைவில் இருக்கும். நீதான் எதையும் நான் அறியேன். வஞ்சனை செய்வோருக்கு மாடே இடமில்லை. பொய் உரைப்போ என் கண் முன் நிலைப்பதில்லை. இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மானாவோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 25 இறைவார்த்தை 14 முதல் 30 முடிய. அந்நாட்களில் இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாளந்தும், வேறொருவருக்கு 2 தாளந்தும், இன்னொருவருக்கு 1 தாளந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாளந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாளந்தை ஈட்டினார். 2 தாளந்து பெற்றவர் மேலும் 2 தாளந்தை ஈட்டினார். 1 தாளந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாளந்து பெற்றவர் அவரை அணுகி, வேறு 5 தாளந்தை கொண்டு வந்த ஐயா, 5 தாளந்தை என்னிடம் ஒப்படைத்து இதோ பாரும், இன்னும் 5 தாளந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். தலைவனாகிய மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாளந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாளந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாளந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உன் தலைவனாகிய மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், விதைக்காத இடத்திலும் அறுவடை செய்பவர், தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும் உம்முடையது என்றார். அதற்கு தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளரை, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், தூவாத இடத்திலும் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்ததல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வர வேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே 5 தாளந்தை அவரிடமிருந்து எடுத்து 10 தாளந்து அந்த தாளந்தை 10 தாளந்து உடையவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதவரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மன்றாடுவோமாக. எங்களை பராமரிக்கும் தந்தாய், நல்வாழ்க்கைக்கு தேவைப்படும் பொருட்களை மக்களுக்கு விற்பனை செய்ய கடைகள் ஏற்பட்டுள்ளன. இதோ இக்கடையையும் இதனுள் இருக்கும் பொருட்களையும் விற்போரையும் வாங்குவோரையும் ஆசீர்வதித்தருளும். பொருட்களை விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் நீதி, நேர்மை, அன்பு போன்ற பண்புகளை மக்கள் கடைபிடிப்பார்களாக. வியாபாரம் செழித்தோங்கவும் வருவாய் பெருகவும் அருள் புரிவீராக. லாபத்தை மட்டுமே மனதில் கொள்ளாமல் இவ்வுலகிற்கு இக்கடை முன்மாதிரியாக இருப்பதாக. இக்கடைக்கு எவ்வித ஆபத்தும் நேரிடாமல் காப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாடுகிறோம். எங்கள் புகலிடமும் பலமுமாகிய தந்தாய், கன்னிமரியா தன் கணவருடன் பெத்லகேம் சென்றபோது தங்கும் இடத்திற்காக தவித்தார்கள். எங்கள் மக்கள் தங்கி இளைப்பாற வேண்டும் என்பதற்காக நீர் ஏற்பாடு செய்துள்ள அனைத்து இல்லங்களையும் ஆசீர்வதிக்கின்றீர். குறிப்பாக இந்த நாளிலே நியூட்ரிஷன் சென்டர் திறப்பு விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். குறிப்பாக திருவாளர் அருள், திருமதி அமலா இவருடைய இந்த கடையானது இங்கு வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தையும் அருள்வரத்தையும் தருவதாக. தங்களுடைய உடல் பராமரிப்பிற்கு இந்த கடை அவர்களுக்கு உதவுவதாக. ஆரோக்கியத்தை தருகின்ற ஆரோக்கிய அன்னையே, இந்த கடைக்கு வந்து செல்வோர் அனைவரும்
இதிலிருந்து பொருட்களை வாங்கி செல்கின்ற போது உமது ஆசீர்வாதத்தால், உமது அருள்வரத்தால், உமது பரிந்துரை ஜெபத்தால் ஆசீர்வாதத்தை காண்பார்களாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளிலும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை